இங்க பாருங்க, இவ்வளவு முறுமுறுத்தாங்களே, இவ்வளவு கர்த்தருக்கு எதிர்த்துனாங்களே, அடுத்தது கர்த்தர் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு ஆக்சுவலாகவே என்ன செஞ்சிருக்கணும்னா, அவங்கள கொண்டு எங்காச்சும் போட்டு வேற அளவில் ஏதாவது ஒன்று வாதிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனால் நல்ல கர்த்தர் பாருங்க, அதை விட பெட்டரான இடத்துக்கு கொண்டு வரார். அதை விட பெட்டரான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஏலீம், அதாவது உயர்ந்த ஸ்ட்ராங்கான மரங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அதுக்கு சொன்னாலும் கூட ஆவிக்குரிய அர்த்தமாக நீ என்ன எடுத்துக்கலான்னு சொன்னால் ஒரு ரெஸ்ட் புரியுது அவங்களுக்கு, ஒரு ரெஸ்ட்டு, ஒரு நல்ல இளைப்பாறுதல், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்குள்ளே கர்த்தர் அவங்களை கொண்டு போகிறார். ஏன்னா அவங்க எகிப்துலேருந்து புறப்பட்டு வந்து மாறாவை கடந்து வந்து ரொம்ப டயர்டான சூழ்நிலையில் அந்த நீரூற்றுக்குள்ளே கொண்டு வந்து அந்த நல்ல கன்னிதரும் மரங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து அவங்கள ஆண்டவர் நல்ல ஒரு ரெஸ்ட் பண்ண வச்சு. ஏன்னா இன்னி நீங்கள் போக வேண்டிய தூரம் இருக்கிறது.